வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, வாழை இலை ஜூஸ் எடுத்து நம்ம வந்து பிரியாணி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு வேணுங்கிறதுலாம் என்னென்னு பார்த்துடலாம். நம்ம பாஸ்மதி அரிசி 1 கப்பு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சது, வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல 2 வெங்காயம் நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி தக்காளி நல்ல பெரிய சைஸ்ல 1 தக்காளி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். கேரட், பட்டாணி, பீன்ஸு, அப்புறம் உருளைக்கிழங்கு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா விழுது, தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, சோம்பு என்னெல்லாம் இருக்கோ நீங்கள் மசாலா என்ன வேணாலும் தாளிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் புதினா, தனியா பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, அப்புறம் பிரெட்டை வந்து பொரிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாழை இலை பிரியாணி பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கு முதல்ல வாழை இலையை ஜூஸ் எடுத்துக்கணும். அதனால ஒரே ஒரு வாழை இலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஜூஸ் எடுத்துடலாம். வாழை இலையை பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம வாழை இலையை கட் பண்ணிட்டோம். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். நான் வந்து ஒரு கப்பு இந்த கப்பில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 கப்பு ஊற்றிக்கிறேன். பாருங்க, வாழை இலையை ஒரு ஓட்டு ஊட்டியாச்சு. மிச்சம் இருக்கிற தண்ணியை விட்டுடலாம். நல்லா அரைச்சாச்சு, வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு 1/2 கப் தண்ணி விட்டுருக்கேன். இன்னொரு வாட்டி ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம். வாழை இலை ஜூஸ் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து 1 கப் அரிசி எடுத்துட்டோம், அதுக்கு 1.5 கப்பு தண்ணி விட போகிறேன். அதே 1.5 கப்பு தண்ணி விட்டு நான் வாழை இலையை நல்லா அரைச்சிட்டு நான் ஜூஸ் எடுத்து ரெடியாக எடுத்து வச்சாச்சு. ஸோ ஜூஸ் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி எண்ணெய் விட்டுருக்கேன். நெய் வந்து நல்லா 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, சோம்பு, மராட்டி மொக்கு, பிரிஞ்சி இலை எல்லாமே வந்து தாளிச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. நம்ம வந்து இன்னைக்கு பிரியாணிக்கு பச்சை மிளகா காரம் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க போகிறது. வரமிளகா பொடி சும்மா லைட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் தான் சேர்க்க போகிறோம். ஸோ பச்சை மிளகா நான் ஒரு 5-6 பச்சை மிளகா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு சேர்த்து அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சிருக்க விழுதா அதை சேர்த்துருவோம். இப்போ நம்ம பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுத்து. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, அப்புறம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கிடுத்து. இப்ப புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பட்டாணி சேர்த்துருக்கோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு வந்து வரமிளகா பொடியும், அப்புறம் வந்து ஒரு டீஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூனுக்கு வரமிளகா பொடி, 1 டீஸ்பூன் தனியா பொடி, இன்னும் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி தான் சேர்க்க போகிறோம். வாழை இலையை அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். கரெக்டாக ஒரு 1.5 கப்பு தண்ணி இருக்கும். அந்த 1.5 கப்பு தண்ணியை இப்போ சேர்த்துடலாம். நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுது. நம்ம வந்து 20 நிமிஷம் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கோம். இப்போ அதை தான் சேர்க்க போகிறோம். நீங்கள் சீரக சம்பா அரிசி இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ அரிசியை சேர்த்துடலாம்.
அப்படியே உடையாமல் லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு மேலாக வந்து புதினா எல்லாம் கொஞ்சம், அப்புறம் ப்ரெட்டு வந்து பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து பாதி சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ வெந்திருத்தான்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா வெந்திருக்கு, தெரியுதா? நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெட்டு பொரிச்சு வச்சுக்கோ இல்லையா, ஸோ எல்லா ப்ரெட்டையும் சேர்த்துருவோம். அதில் நம்ம மிச்சம் இருக்கிற ப்ரெட்டு, அப்புறம் புதினா இலை கொஞ்சம், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு நெய் நல்லா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். எதையும் பெருசாக மிக்சிங்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நீங்கள் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆகிடுத்து, பார்த்துடலாம். இது அப்படியே ஜஸ்ட் ஒரு மிக்சிங், அவ்வளோதான். பாருங்கள், நம்மளுடைய வாழை இலை பிரியாணி ரெடி. அவ்வளோதான். வாழை இலையில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம வந்து வாழை இலை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ வந்து ஜூஸ் எடுத்து அதில் ஒரு பிரியாணி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி வாழை இலை பிரியாணி. இது வரைக்கும் ட்ரை பண்ணியே பார்க்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் வாழை இலை ஜூஸ் எடுத்து அதில் கேசரி, அதுக்கப்புறம் அல்வா அதெல்லாம் கூட ட்ரை பண்ணியிருக்காங்க. அல்வாலாவும் ட்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இன்றைக்கி வந்து வாழை இலை ஜூஸ் எடுத்து பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.